welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். UGTRBங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் பண்ணி அடுத்ததுக்கான நியமன தேர்வு தான் UGTRB அப்படினு சொல்றோம். நியமன தேர்வு அல்லது BT BRT எக்ஸாம் UGTRB எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய கொடுத்திருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. இப்போ வந்து யூனிட் 4ல கொஞ்சம் வெக்டர் டிஃபரன்ஷியேஷன்ல கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி 4 வீடியோ கொடுத்துருக்கேன், இது 5வது. அதனால அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா யூனிட் 4னு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், போய் பாருங்க. வெக்டர் கால்குலஸ்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒருவேளை செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ UGTRB மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் விஜயதசமி அன்னைக்கு அக்டோபர் 2 2025 விஜயதசமி அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். விஜயதசமி அன்னைக்கு நியூ பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. அந்த நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வேலைகளும் வெற்றியில தான் முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அப்பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஆசீர்வாதத்தோட நான் இந்த பேட்ச் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்க, இதில் வந்து FG 2 கீழே இருந்து செய்வோம். கீழே இருந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு இடம் கிடைக்கும். FGன்னு 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. d by dt of f dot g, f cross g, f dot f கேட்டிருக்கு. ஸோ நம்ம முதல்ல f dot g கண்டுபிடிப்போம். f dot ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் i dot i1, j dot j1, k dot k வந்து 1. மற்ற எல்லாமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். மற்ற எல்லாம் i dot j, i dot k, j dot k அப்படி எல்லாமே 0 ஆயிடும். சேமாக இருந்தால் வேல்யூ 1. அப்போ f dot g, f dot g, i dot i1. அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, 5t square into sin t, 5t square into sin t. இங்க t cos t minus t cos t. அடுத்தது இங்க minus t cube, இங்க k வேல்யூ இல்ல, அப்ப 0 ஆயிடும். k வேல்யூவே இல்ல, அதனால அது வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ d by dt of f dot g, இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் கேது. d by dt of f dot, இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5t square into sin t க்கு டிஃபரன்ஷியேஷன் cos t plus sin t into 5t square க்கு டிஃபரன்ஷியேஷன் 10t minus t into cos t க்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து என்னது minus sin t plus sin t cos t க்கு டிஃபரன்ஷியேஷன் minus sin t plus cos t into t க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. சரிதானா? t க்கு டிஃபரன்ஷியேஷன் அப்ப என்ன வருதுன்னு பாருங்க, 5t square cos t minus 10t plus 10t sin t plus t sin t minus cos t. so f dot g என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா d by dt of f dot g, d by dt of f dot g நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 5t square minus 1 into cos t, 5t square. cos t outside எடுத்துருக்கேன். அப்ப இங்க 5t square, இங்க ஒரு minus 1 plus அடுத்தது 10t sin t, t sin t, அப்ப 11t sin t. இதுதான் என்னது? நம்மளுடைய d by dt of f dot g, d by dt of f dot g. சரிதானா? அடுத்தது பாருங்க, next f cross g கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கேட்டிருக்கு? f cross g. f cross g எப்படி கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். f cross g is equal to ijk. i என்னதுன்னு பார்த்துக்கோங்க, 5t square. j என்னன்னு பார்த்துக்கோங்க, t. k எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க, minus t cube. அடுத்தது இங்க வந்து sin t, இங்க minus cos t, இங்க term இல்ல 0. சரியா?
அப்போ இப்போ பாருங்க I into இது என்ன ஆயிடும் t into 0 0 இங்கே t cube cos t மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்போ மைனஸ் t cube cos t மைனஸ் t cube cos t சரிதானா அடுத்தது மைனஸ் j into இதையும் இது பண்ணீங்கன்னா 0 ஆயிடும் இங்கே மைனஸ் t cube நடுவில் ஒரு மைனஸ் வரும் அப்போ பிளஸ் t cube sin t பிளஸ் t cube sin t அடுத்தது பிளஸ் k into இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க k into மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 5t square cos t மைனஸ் t sin t மைனஸ் 5t square cos t மைனஸ் t sin t நிறைய மைனஸ் வருது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கு அப்போ நம்ம f cross g ல ஒரு மைனஸ் அவுட் சைடில் எடுத்துட்டு எழுதிட்டோம்னா நல்லது எடுத்துட்டு எழுதினோம்னு வச்சுக்கோங்க I into t cube cos t plus j into t cube sin t minus plus k into 5t square cos t plus t sin t plus t sin t சரியா plus t sin t சரியா f cross g இப்போ d by dt of f cross g இந்த f cross g க்கு டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும் I into இத பாருங்க I into t cube cos t ன்னு இருக்கு அப்ப நமக்கு என்ன வரும் t cube into cos t க்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin t plus cos t into t cube க்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து 3t square இது I சரியா அடுத்தது plus j into t cube into sin t க்கு differentiation cos t sin t க்கு differentiation cos t plus sin t into t க்கு differentiation 3t square t க்கு differentiation 3t square plus k into இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு இந்த 5t square cos t க்கு ஒரு uv போடணும் t sin t க்கு ஒரு தடவை uv போடணும் சரியா அப்ப 5t square into minus sin t plus cos t into 10t cos t into 10t plus t into sin t க்கு differentiation cos t plus sin t into t க்கு differentiation 1 சரியா t into sin t க்கு differentiation 1 சரியா இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நல்ல ஆன்சரா எழுதிக்கலாம் இதுல என்னன்னா நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய சம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் எஃப் டாட் ஜி மட்டும் கேட்கலாம் அல்லது எஃப் கிராஸ் ஜி மட்டும் கேட்கலாம் அல்லது எஃப் டாட் எஃப் மட்டும் கேட்கலாம் அப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரியா டி பை டிடி ஆஃப் எஃப் கிராஸ் ஜி அப்போது டி பை டிடி ஆஃப் எஃப் கிராஸ் ஜி ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள் 3t square cos t I into 3t square cos t minus a t cube sin t minus t cube sin t plus j into ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு t cube cos t plus 3t square sin t plus k into இதெல்லாம் பிளஸ் இதெல்லாம் மைனஸ்ன்னு பார்த்துக்கோங்க இங்க பாருங்க 10t cos t இருக்கு இங்க ஒரு t cos t இருக்கு அப்ப 11t cos t plus sin t minus 5t square sin t 5t square sin t சரிங்களா இதுதான் என்னது நம்மளுடைய d by dt of f cross g d by dt of f cross g சரிங்களா இதான் நம்மளுடைய f cross g கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது மூணாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க d by dt of f cross f என்னன்னு கேட்டு d by dt of f cross f d by dt of f sorry f cross f ல f dot f என்ன வரும்னு பாருங்க f dot f is equal to 25t power 4 plus t square plus t power 6 25t power 4 plus t square plus t power 6 இப்போ d by dt of f dot f கண்டுபிடிங்க equal to 100 t cube plus 2t plus 6 t power 5
plus 6 into t power 5. சரிதானா? இதுதான் ஆன்சர். இதில் நம்மளுக்கு இது ஒன்று தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ டி தான் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் எது கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு? ஆர் கொடுத்துருக்காங்க. டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கு. பண்ணுவோமா? dr by dt is equal to a into e raised to omega t differentiation omega e raised to omega t plus b into e raised to minus omega t minus omega e raised to minus omega t equal to a omega e omega t minus b omega e omega w ட்ரான்ஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணிக்கலாம், அது உங்க சாய்ஸ். இது ஒரு ஒமேகா ஸ்மால் ஒமேகா, இது ஒமேகா வந்து கேபிட்டல் ஒமேகா. இதை வந்து ஒமேகான்னு சொல்லலாம், டபிள்யூன்னு உங்களுக்கு சொல்லணும்னு இருக்குன்னா சொல்லிக்கலாம், அது உங்கள் சௌகரியம் தான். சரியா? இப்போ பாருங்க, டி ஸ்கொயர் ஆர் பை டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஒமேகா இன்டூ இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஒமேகா இ பவர் ஒமேகா டி மைனஸ் பி ஒமேகா இன்டூ மைனஸ் ஒமேகா இ பவர் மைனஸ் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா இ பவர் மைனஸ் ஒமேகா டி. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க, a omega square e power omega t plus b omega square e power omega t minus omega t. சரியா? அப்ப the d square r by dt square equal to omega square into omega square இங்கே காமனா இருக்கு, அவுட் சைடுல எடுத்துக்கேன். எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கு? a e power omega t plus b e power minus omega t equal to w square into இதுதான் என்னது நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய r. இதுதான் நம்மளுடைய r. So d square r by dt square minus omega square r equal to 0. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். சரிதானா? இதை இப்படி ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், ஒர்க் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, d square r by dt square plus omega square r equal to 0 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு. அது இதே மாடல் தான், இதே மாடலில் நீங்கள் என்ன செய்திடலாம், ஒர்க் பண்ணிடலாம். dr by dt dr by dt is equal to a into cos omega t differentiation minus sin omega t into omega. அப்போ minus omega sin omega t plus b into sin omega t integration differentiation omega cos omega t. சரியா? omega cos omega t. இப்போ d square r by dt square கண்டுபிடிங்க. a into இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? cos omega t into omega. அப்ப minus omega square cos omega t plus b into cos omega t integration differentiation என்னது? minus sin omega t into omega. அப்ப minus omega square sin omega t. சரியா? ரெண்டுலயே காமனா minus omega square அவுட்சைட் எடுத்துட்டீங்கன்னா a cos omega t plus b sin omega t equal to minus omega square into r. So d square r by dt square plus omega square r equal to 0. Equal to என்னது? 0. சரியா? இந்த மாதிரி இந்த மாடலில் ஒரு சம் கட்டாயமாக நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஷார்ட்டாக கான்செப்ட்ஸை நல்லா லேர்ன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. UGTRB மேத்ஸுக்கான நியூ பேட்ச் 2 அக்டோபர் 2025 அன்னைக்கு விஜயதசமி நல்ல நாளில் நம்ம ஆரம்பிக்கிறோம். விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. விஜயதசமியில் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் தான் முடியும். அதனால இந்த நல்ல நாளில் உங்களுடைய நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எல்லாரும் அப்பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும், நிறைய நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப அதிகமாக MCQs இருக்கும். லாஸ்ட் பேட்சுக்கு ஒரு 5000 MCQs வரைக்கும் கொடுத்தேன். இப்போ MCQs அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நிறைய MCQs கொடுப்பேன். நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸில் நல்ல தெளிவு கிடைக்கும். அதனால் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அதுக்கு முன்னால் கட்டாயமாக பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.